கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்கு காலை தியானத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு காலையில நம்ம எடுத்திருக்க தியானம் என்ன அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஆங்கிலத்திலும் தமிழை வாசிக்க கேட்போம். முதலாவது நான் தமிழ்ல வாசிக்கிறேன். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். My people have committed 2 sins. They have forsaken me, the spring of living water, and have dug their own cisterns, broken cisterns that cannot hold water. இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி சில காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார். என்னப்பா தம்பி, காலையில எடுத்தோன்னே எனக்கு எதிராக 2 தீமை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ற அப்படின்னு பாக்குறீங்களா? நான் முன்னாடியே ஒரு வசனத்தை தியானத்துக்கு உங்ககிட்ட சொல்லும்போது சொல்லியிருந்தேன். நம்மை சரி பார்த்து கொள்றதுக்கும் தேவனுடைய சமூகத்துல நம்ம ஆசீர்வாதத்தை நோக்கி போறதுக்காகவும் தான் என்ன பண்றாரு, 2 காரியத்தையும் அல்லது 2 விஷயத்தையும் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. நம்ம ஒரு விதத்துல சரிப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுக்கடுத்து நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் அல்லது தேவனோட உள்ள உறவை தொடர்பு படுத்தி கொண்டு இருக்க இந்த 2 விஷயமே ஒரு இன்டர் கனெக்டடான ஒரு விஷயம், தொடர்புள்ள ஒரு விஷயம். சரியா? ஸோ எரேமியா தீர்க்கதரிசி இந்த கான்டெக்ட் கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9வது வசனத்துல இருந்து 13வது வசனத்தை வரைக்கும் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சில இடங்களை அங்கே சுத்தி பார்க்க சொல்றாரு. சுத்தி பார்த்துட்டு எல்லா ஊரையும் அவர் பார்க்க சொல்றாரு. இந்த எல்லா ஊர் ஆரம்பிக்கும் பொழுது அல்லது இந்த தேசம் தோன்றும் பொழுது அவர்கள் தங்களுக்குன்னு என்ன தெய்வத்தை எடுத்திருக்காங்களோ அந்த தெய்வத்தை மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட இஸ்ரவேலர்களை பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க ஃபீல் பண்றாரு. இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்ட்டு 2 பாயிண்ட்ஸ் அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஜீவ தண்ணீர். இன்னொரு விதத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய நான், கடவுள் சொல்றாரு, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய நான். இஸ்ரவேலர்களுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றி யாரு? நான் தான். இன்னொரு விதத்துல பார்ப்போமே, உங்களுக்கு தண்ணி ஒரு தாகம் ஏற்பட்டுதுன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி தான் முதலாவது குடிப்பீங்க. ஸோ ஜூஸ் எல்லாமே இருந்தாலும் முதலாவது தண்ணி தான் குடிப்பீங்க. ஸோ அதுமே நம்ம தாகம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணோம்? தண்ணீர் குடிக்கிறோம். ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட தாகம் அந்த வாட்டர் பாட்டில் தீர்ந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இன்னொரு வாட்டர் பாட்டில் வாங்குவோம், இன்னும் வேற ஏதாவது காரியங்களை செய்வோம். ஸோ அந்த தாகம் தீர்க்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும். ஏதாவது தண்ணீர் நமக்கு கிடைக்கணும், ஏதாவது செய்து கொண்டே இருக்கோம். ஸோ தேவன் இதை தான் சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய நான், ஜீவ ஊற்று, வற்றாத ஜீவ தண்ணீர் நான். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தள்ளி உதறி விட்டுட்டு உங்களுக்குன்னு 2வது காரியத்தை சொல்றாரு. உங்களுக்குன்னு வெடிப்புள்ள தொட்டிகளை தெளித்து கொண்டீங்க. ஒரு ஓட்ட பக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த பக்கெட்ல உள்ள தண்ணி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இதுல தண்ணீர் நிரப்பினாலும் என்ன பண்ணுது? ஒரு விதத்துல அந்த ஓட்டையின் வாயிலாக தண்ணீர் போய்கொண்டேதான் இருக்கு. இதை புரிந்து கொள்றதுக்கு யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல ஒருத்தங்க வருவாங்க. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. சமாரிய ஸ்திரீன்னா, சமாரிய ஸ்திரீக்கும் தேவனுக்கும் ஏற்படுகிற ஒரு உரையாடலங்க, ஒரு பிரமாதமான ஒரு உரையாடல். முதலாவது நான் அந்த சுருக்கமா அதை விளக்க விரும்புறேன். சமாரிய ஸ்திரீயை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுறாரு, நிறைய காரியங்களை பேசுறாரு. ஒரு பாயிண்ட்ல அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? உனக்கு வற்றாத ஜீவ தண்ணீர் ஊற்ற நான் உனக்கு என்ன பண்றேன்? தரேன். மறுபடியும் ஒரு வாக்குவாதம் போகுது அப்படின்னும்போது, ஸோ இங்க அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எரேமியா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஜீவ தண்ணீர் அவரை நீங்க விட்டு விட்டீர்கள். இன்னொரு விதத்துல ஒரு தேவனுடைய மனிதர் இப்படியாக சொல்றார், எல்லா மனிதர்லயும் தேவன் படைக்கும் பொழுது தேவன் ஏற்படுத்தின ஒரு வெற்றிடம் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய இருதயத்துல இருக்கு. உங்களுடைய இருதயத்துல இருக்கு, என்னோட இருதயத்திலயும் இருக்கு. அந்த வெற்றிடத்தை யாராலையும் நிரப்ப முடியாதான். யாராலையும் நிரப்ப முடியாது. உங்ககிட்ட இருக்க பணமா இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்க செல்வமா இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்க வீடு, சொத்து, உங்களோட குடும்பம், உங்களுக்கு இருக்க நிறைய நபர்கள், ஃப்ரெண்ட்ஸ், யாரா இருந்தாலும் அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அந்த வெற்றிடத்தை நிரப்புற ஒரே நபர் யாரு அப்படின்னா தெய்வம். தேவனால மாத்திரம்தான் அந்த வெற்றிடத்தை அவர் நிரப்ப முடியும். ஸோ இங்க சமாரியா ஸ்திரீக்கும் அந்த மாதிரி ஒரு வெற்றிடத்தை நிரப்புறதற்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் ஒரு ஆணா அவர் தேடி போலாம். அந்த ஸ்திரீ ஒவ்வொரு ஆணா தேடி போறா. எந்த இடத்துலயும் அவளுக்கு உண்டான அந்த வெற்றிடம் என்ன பண்ணப்படல? நிரப்பப்படல. இந்த காலகட்டத்துல அதான் நம்ம என்ன சொல்றோம்? டிப்ரெஷன். ஏதோ ஒரு வெற்றிடம், ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு எம்டினஸ் எனக்குள்ள இருக்கு, அது நிரப்ப முடியல. அது ஏன் அப்படின்னா பல நேரங்கள் நான் நிறைய மனிதர்கள் கிட்ட நம்ம தேடுறோம்ல.
ஸோ உங்களோட க்ளோஸ்ட் பர்சன் சொல்லிட்டு ஒருத்தங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட தேடுறீங்க, கிடைக்காது. பல நேரங்கள் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட தெரியுங்க, கிடைக்காது. ஏன் அப்படின்னா இது தேவன் ஏற்படுத்தின வெற்றிடம். சோ நீங்க தேவ சமூகத்துல வந்தா மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய அறிவுரைகளை அவர் தருவார். அதுக்கு உண்டான விஷயங்களை அவர் என்ன பண்ணுவார், சொல்லுவார், செய்வார். என்ன இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் விட்டுறோம். எப்போ அந்த சமாரியா ஸ்திரீக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு உரையாடல் ஏற்படுதோ, முதலாவது அவர் யூதனாக பார்க்கிறார். அதுக்கடுத்து நீங்க யாரு அப்படின்ட்டு நீங்க ஒரு தீர்க்கதரிசியான்னு பார்க்க, அதுக்கடுத்து கடைசியா பார்க்கும்போது எங்களை விடுவிக்க வந்த மேசியானி அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைக்குது. ஏன் அப்படின்னா அவள் இருதயத்தில் உள்ள வெற்றிடம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நிரப்பப்பட்டதுனால அவ கண்டறியறா இவர் தான் மேசியா. நீங்க எப்படி நான் தேவனை கண்டறியுது, எப்படி இது காட்ஸ் வில் என்னோட லைஃப்ல கண்டறியுது அப்படின்னா, உங்களுக்கு இருதயத்தில் உள்ள வெற்றிடம் ஒரு டெம்பரவரியாக இல்ல, பெர்மனண்டாக நிரப்பக்கூடிய ஒரு சோர்ஸாக கடவுள் உங்களோட பேசுவார், கடவுள் உங்களோடு இடைப்படுவார். அதுதான் என்ன அப்படின்னா தேவன் தந்த காரியம், தேவன் உங்களோட இடைப்படுகிற விஷயம், தேவன் அவங்களை நிரப்புகிற விஷயம். ஆனா இந்த ஒரு விஷயத்தை இஸ்ரவேலர்கள் நிராகரித்தாங்க. அது மட்டும் இல்லாம நிராகரிச்சுட்டு அதை அப்படியே விட்டுல, அதை நிரப்பிக் கொள்றதுக்காக, அதை தீர்த்து கொள்றதுக்காக, அவங்க தாகத்தை தீர்க்கிறதுக்காக வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்ன வெட்டி கொண்டாங்க. இன்னொரு விதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஓட்ட பக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த பக்கெட்ல உள்ள தண்ணி போதும், நான் என்ன பண்ணிடுவேன், இன்னைக்கு குளிச்சிருவேன், இன்னைக்கு சமையல் செஞ்சிருவேன், இன்னைக்கு என்னோட தாகத்தை தீர்த்துருவேன், எல்லாமே இந்த ஓட்ட பக்கெட். நார்மல் பக்கெட்டாலே தீர்க்க முடியாது, அது ரெண்டாவது காரியம். ஆனா அந்த ஓட்ட பக்கெட்ல உள்ள தண்ணினால தீர்த்துருவேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் விட்டு அது என்ன ஆகும், அது உள்ள தண்ணீர் போயிடும். பல நேரங்கள் யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு காரியம், நீங்க ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், குடிக்கோ, போதை பழக்கத்துக்கோ, அல்லது கேம்ஸ் விளையாடுறதுக்கோ, போன்லயோ, டெக்ஸ்டிங்கோ, யாராவது ஒரு நபருக்கோ, இவங்க கிட்ட என்னால பேசாம இருக்கவே முடியாதுப்பா, இந்த விஷயத்தை என்னால செய்யாம இருக்கவே முடியாது அப்படின்னா அதுதான் உங்களுடைய வெடிப்புள்ள தொட்டி. அதுதான் உங்களுடைய வெடிப்புள்ள தொட்டி. ஸோ இந்த தியானத்தை முடிச்சுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, எதை நீங்க கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அதுல உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே வரல. எந்த ஒரு காரியம் நீங்க தொடர்ந்தேச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனா அதுல ஒரு நிறைவு வரல அப்படின்னு பாருங்க, அதுதான் நீங்கள் உங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொண்டிருக்கிற வெடிப்புள்ள தொட்டிகள். பல நேரங்களில் நம்மளோட மொபைல் போன்ஸ், இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அசால்ட்டா போயிடுது. பட் ஆனாலும் என்ன இல்லை, என் மனசுல ஒரு நிறைவு இல்லை, ஒரு திருப்தி இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்று நீங்கள் தேடிக்கொண்டு வெடிப்புள்ள தொட்டிகள். அதே அந்த நேரத்தை தேவ சமூகத்துல ஒரு வேதத்தை வாசிச்சோ, இல்ல தேவனை ஆராய்ச்சி அவருடைய சமூகத்துல ஆராதனையை கேட்டு, யூடியூப்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்து, ஒரு மெசேஜை கேட்டு, அந்த மாதிரி நேரம் செலவிட்டு பாருங்க, ஓகே ஒரு எம்டினஸா இருந்துச்சு, பட் சம்வாட் இட்ஸ் பீன் ஃபில்டுல ஏதோ ஒரு நிறைவு இருக்கு. தேவ சமூகத்துல இருந்தா அந்த எம்டினஸை கடவுள் போக்கக்கூடியவராக இருப்பார். அந்த சமாரியா ஸ்திரீ நான் சொன்னல 4வது அதிகாரத்துல யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 5 நபர்களால் தீர்க்க முடியாத அவளுடைய வெற்றிடம் ஒரே நபர், அவர் பேசின பேச்சு, அவர் சொன்ன காரியங்கள், அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், அவர் மேசியா என்பதை புரிந்து கொண்டோன அந்த வெற்றிடம் நிரம்பிடுச்சு. நிரம்பினது மட்டும் இல்லாம இட்ஸ் பீன் ஓவர்ஃப்ளோயிங், அது நிரம்பி வழிந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா கூட உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் அவ ஊருக்கு போய் சொல்ல ஆரம்பிக்கா, நான் மேசியாவை பார்த்தேன் தெரியுமா, மேசியா அங்க இருக்காரு, வாங்க வாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த வெற்றிடம் நிரப்புறது மட்டும் இல்லாம நிரம்பி வழிகிறதுன, பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. ஸோ அந்த வெற்றிடம் நிரம்பி ஒழியப்படுகிறது. அந்த ஒரு அனுபவத்தை நம்ம என்ன பண்ணணும், பெறணும். ஸோ இந்த ஒரு காலை வேலையிலையும் வெடிப்புள்ள தொட்டிகளை நம்ம தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை ரிப்பீட்டடா பண்ணி என்னோட ஃபுல்ஃபில்மெண்ட் வரல அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களோ, அதை இந்த தியானம் முடிச்சோன்னா உட்காந்து மேபி பேப்பர் பென் எடுத்து உட்காந்து எழுதுங்க, யோசித்து பாருங்க, யோசித்து ஸோ இந்த நான் செய்கிற இந்த ஜெபத்தை என்ன பண்ணுங்க, என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. ஓகேவா? கண்களை மூடி நான் ஜெபிப்போமா? என்ன அப்படின்னா 2 காரியங்கள். முதலாவது, ஆண்டவரே உங்களை நான் மறந்து விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, ஐ ஷுடன்ட் forsake you my God. உங்களை நான் மறந்து விட்டு விடக்கூடாது அப்பா, மறந்து விட்டு விடக்கூடாது ராஜா. ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தின எங்களுடைய இருதயத்துல வெற்றிடத்தை நீர் நிரப்பக்கூடிய விதத்துல நாங்கள் ஆண்டவரே அது எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. Just help us to fulfill this void and vacuum in our heart, my God. எங்க இருதயத்தில் உள்ள அந்த வெற்றிடத்தை நிரப்ப நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுக்கு என்று நாங்கள் தேடி வைத்திருக்கிற அந்த வெடிப்புள்ள தொட்டிகள் என்ன என்று கண்டறிந்து அதை அகற்றி விட்டு ஜீவ தண்ணீராகிய நீரூற்றாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவர். ஜீவ தண்ணீராகிய நீரூற்று உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவர்.
இதற்காக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். முற்றிலுமாக நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.